பேசிட்டு முடிந்தா உட்காந்துருக்கேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ ஒன்றை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக விஜய் பார்வதி மைக்கில் வந்து அந்த பேட்டரியை மாற்றாமல் இருந்ததுக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு. இவங்களுமே பேட்டரியை மாற்றுறதுக்காக உள்ளே போயிருப்பாங்க. அதுக்கு கனி எவ்வளோ கோவப்பட்டாங்க. ஒரு வேலையும் நீங்கள் ஒழுங்காக செய்கிறதில்ல, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸு சேர்ந்தவங்க சொல்கிறதையும் நீங்கள் பண்ணுறதில்ல, சாதாரண வேலையும் நீங்கள் பண்ணுறதில்லைன்ற மாதிரிலாம் கோவப்பட்டாங்கல்ல. இந்த எஃப்ஜே நேற்று ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதாவது எஃப்ஜே இருக்கான் பார்த்தீங்களா, படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். உடனே நாய் குலைக்கிற சவுண்டு கேட்குது. உடனே இவன் இருக்கான்ல, நான் தூங்கவே இல்லை, நான் கண்ணை தான் மூடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் தள்ளி தான் கானா வினோத் திவாகர் இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றை தான் கவனிச்சிட்டு இருக்கோம், நீ தூங்க தான் செஞ்சன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவன் இருக்கான்ல, இல்லை இல்லை நான் கண்ணை தான் மூடிட்டு இருந்தேன், நான் தூங்கவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு பக்கத்தில் தான் ரம்யா ஜோ இருக்காங்க, அதே மாதிரி சபரி இருக்காரு. 2 பேருமே இவன் தூங்கினதை பார்த்தாங்க. இவன் சும்மா சும்மா கண்ணை மூடுறாங்க, அதாவது சும்மா சும்மா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். சரி நீ கண்ணை தான் மூடனா யோகா பண்ணுற மாதிரி உட்காந்து கண்ணை மூடலாம்ல, யாரு கேட்க போறா? நீ நல்லா சுகபோகமாக படுத்து கண்ணை மூடி தூங்குவ, அதுக்கப்புறம் கேட்டால் நான் கண்ணை தான் மூடணும்னு சொல்லுவியா? சரி இந்த இடத்துல கனி அக்கா பொங்கியிருப்பாங்களான்னு பார்த்தா பொங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஃபுட்டேஜில் கனி அக்கா வரதெல்லாம் இல்லை. இவன் வந்து யார்கிட்டயோ வந்து நான் தூங்கவே இல்லை, நான் கண்ணை தான் மூடிட்டு இருந்தேன், நாய் குலைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். கனி தான் அந்த இடத்துக்கு வந்து கேட்டாங்களா என்னன்னு கூட தெரியல. ஆனால் இவன் அடிக்கடி இப்படி தாங்க பண்ணுறான். இது வாட்டி கிடையாது. ஆக்சுவலாக நான் லைவ்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன். நான் பார்க்கும் போதே காலையில் சமயத்தில் 2 வாட்டி இவன் தூங்கினதை நான் பார்த்துருக்கேன். எப்படி தெரியுமா? அதாவது எல்லாருமே எந்திரிச்சு டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ப்ரஷ் பண்ணிட்டு குளிக்கிறதுக்காக போவாங்க பார்த்தீங்களா, அந்த சமயம் இவன் உட்காந்த மாதிரி அப்படியே தூங்குவான். தூங்கினதுக்கப்புறம் நாய் குலைக்கிற சவுண்டு கேட்கும், இவன் முழிச்சிருவான். டே எஃப்ஜே நீ தானான்ற மாதிரி கேட்குறாங்க, பொதுவாகவே கேட்குறாங்க. அப்போனா இவன் அடிக்கடி இதையே தான் வழக்கமாக வச்சுட்டு இருக்கான்றது இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது. ஏன் இதை தாண்டி வீக்கெண்டில் விஜய் சேதுபதியே கேட்டார்ல, துஷார் உங்களுக்கு பக்கத்தில் அவர் தூங்கிட்டு இருக்காரு, அதை நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துமே எதுவுமே கேட்கலையேன்னு விஜய் சேதுபதி கேட்டார்ல, அவன் அடிக்கடி இதை தாங்க வேலையாக வச்சுட்டு இருக்கான். பேச சொல்லுங்க, வாய்க்கிலேயே எவ்வளோ நாளாக பேசுவான். ஆனால் அடிப்படை ரூல்ஸு இதுவே பண்ணாமல் இருக்கான். அடிப்படை ரூல்ஸே பண்ணாமல் இருக்கீங்கன்னு பார்வதியை கனி கேட்டாங்கல்ல, இவன் அந்த மாதிரி கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவன் கேங் மெம்பரில் இவனை மட்டும் அவங்க கேள்வி கேட்கவே மாட்டாங்கங்க.